ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூஜை ரூமை எப்படி நல்லா வாசனையாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்னென்ன ஊதுவத்தியும் வாங்கியிருப்போம், நிறைய பிராண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இந்த பூஜை ரூம் வாசமாக இருக்கிறதுக்கு ரெண்டே பொருள் தாங்க தேவை. அந்த ரெண்டு பொருள் வச்சே நம்ம எப்படி பூஜை ரூமை வாசனையாக வச்சுருக்குதுன்னு பார்க்கலாம். பூஜை ரூம் மட்டும் வாசனையாக இருக்காது, நம்ம வீடே நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பொருள் தாங்க நம்மளுக்கு தேவை. இது நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும். இந்த பவுடர் பேர் தசாங்க பவுடர்னு சொல்லுவாங்க. இது 50 கிராமு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35 ரூபா. அதே மாதிரியே இது ஜவ்வாது. இந்த ஜவ்வாது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இதோட ப்ரைஸு 34 ரூபா. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு குட்டி பாட்டிலில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜவ்வாது, இந்த தசாங்க பவுடரும் ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்ம சாம்பிராணி பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு கோன் ஷேப் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அது பவுடருக்கு பாக்ஸ் உள்ளே இருக்கும். அது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதாங்க அந்த கோன் ஷேப்பு, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. உள்ளே இருக்கும். இப்போது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நீ எந்த இதில் ஸ்டோர் பண்ணிப்பீங்களோ அந்த பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம தசாங்க பவுட்ரு கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜவ்வாதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வாது பவுடர் ஃபுல்லாக அதில் கொட்டி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாம்பிராணி ஏற்றி வச்சிங்கன்னா அந்த ஒன் டே ஃபுல்லாக அந்த ஸ்மெல் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி பூஜை ரூம்லேயும் சரி அவ்வளோ வாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜவ்வாதும் தசாங்க பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் கொடுத்த பிளாஸ்டிக் கோனில் இந்த பவுடரை ஃபில் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த கோன் ஷேப் அழகாக வந்துடும். நம்மளுக்கு நம்ம பூஜை ரூமில் எதில் நம்ம சாம்பிராணி ஏற்றுவோமோ அதில் வச்சு லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா சாம்பிராணி கோன் பார்த்திங்கன்னா அழகாக அது வந்துடும். லைட்டாக ஒரு தட்டு தட்டினா போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சாம்பிராணி நம்மளே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை பூஜை ரூமில் நம்ம ஏற்றிடலாம். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூமு. நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் ஏற்றிட்டு காமிக்கிறேன். இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி சாம்பிராணி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே ரெடி பண்ண சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம வாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பூஜை ரூமும் சரி உங்கள் வீடும் சரி ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.